ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ஒரு படத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சேரும். நீங்கள் மென்மேலும் சப்போர்ட் பண்ணணுங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே செம ஐக்கானான ஒரு ஆக்டர்ஸு. போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு படம். ரொம்ப ஹைப்பு கொடுக்க விரும்பலை. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன திருட்டு பண்ணுறது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 2 கார் திறந்துருக்கு அப்படின்னா அந்த காருக்குள்ளே இருக்கிற ஜாமான் எடுத்துகிட்டு போயிடுவார். எவனாவது லேப்டாப்பை வச்சுட்டு அங்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னா அது லேப்டாப் எடுத்துருவாப்புல, செல்லை எடுத்துருவாப்புல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன திருட்டு பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஸ்கூலிங் படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி போற இடத்துல பூரா கிடைச்ச பொருளை திருடி வித்து அதுல காசு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இது போக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லக்கி டிரா லாட்ரி சீட்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்க நம்ம அதுல, அது மாதிரி லக்கி டிரா சீட்டு மூலமாகவும் இவருக்கு ஏதாவது அப்பப்போ அதிர்ஷ்ட வழியா இவருக்கு பணமும் அப்பப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு தருணத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கார் பார்க்கிங்க, அந்த கார் பார்க்கிங்ல ஒரு காரு, அந்த கார் நம்ம பாக்குறப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. அந்த காரு செம லக்ஸரியஸான ஒரு காரு. அந்த கார் பார்க் பண்ணியிருக்காங்க. நம்மால என்ன பண்றாப்புல அப்படின்னா, வழக்கம் போல தன்னோட கைவரிசை காட்டணுங்கிறதுக்காண்டி டோரை திறந்து பாக்குறாரு. டோரு திறக்குது. சூப்பர்ரா, செமையான காரு, உள்ள ஏதாவது ஒன்று சிக்கின்னு நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு உள்ள போய் காருக்குள்ள போயிட்டு நல்லா கார் செம லக்ஸரிஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா என்ஜாய் பண்றாரு. கார் ஏசி போட்டு உள்ள என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடியை பார்த்துக்கிட்டு உள்ள இருக்கிற கூலிங் கிளாஸ்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காப்புல. சரி, ஏதாவது கையில கிடைக்கிற போல எடுத்துட்டு நம்ம இங்கிருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் சுத்தி பாக்குறாரு. ஒண்ணுமே இல்லை, வெறும் ஒரு சன்கிளாஸ் மட்டும்தான் இருக்கு. சரி, என்னடா இது பெரிய அல்ப பயிலாக போல இவ்வளவு பெரிய ஒரு லக்ஸரிஸ் கார் வச்சிருக்கான், இவன் என்னடா இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரி டோரை திறந்து வெளியில கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறக்கிறாரு. டோர் லாக்கு. சரி, இப்ப பின்னாடி போய் திறப்பன்னு பார்த்தா 4 சைடு டோருமே லாக்கு. பயப்புள்ளைக்கு அல்லு தெரிச்சிருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, காலாலனா உடைச்சு பாக்குறாரு, கண்ணாடியை உடைச்சு பாக்குறாரு, சுத்தமா முடியல. செம்ம டென்ஷன் ஆயிராரு. உள்ள என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய கம்பி ராடு இருக்கு, அதை எடுத்து அடிக்கிறாப்புல. கண்ணாடினா உடைக்க வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அவங்க. சரி, இப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு, கன்னு தான் லாய்க்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு கன்னை எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா லாக்கில் அடிக்கிறாரு. அது என்னடானா சோதனை மேல சோதனைங்கிற கதை மாதிரி புல்லட் அதுல தெரிச்சு இவர் காலிலே பட்டுருது. புள்ளைக்கு ஒரே ப்ளீடிங், ரத்தம் கொட்டுது. இப்படி ஒரு கொடூரமான ஒரு சிச்சுவேஷன்ல இவருக்கு உள்ள ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன்ல ஒரு கால் ஒண்ணு வருது. பயப்புள்ள அவன் கால் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் எடுக்கவே இல்லை. இவனுக்கு அந்த டென்ஷன்ல இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் தப்பிச்சு போறதை தான் பாக்குறான். கடைசியில இவன் யார், அவன் நம்ம இதுக்கு கண்டினியூவா கால் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த கால் அட்டன் பண்றான். அங்க இருந்து ஒரு வாய்ஸ் வருது, தம்பி நீ என்கிட்ட லாக் ஆயிட்ட, என் கார்ல என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ ஏறிட்ட, இனி நீ நினைச்சாலும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு வாய்ஸ் வருது. இவனுக்கு அல்லு தெரிச்சிருது. இது யாரோ ஓனர் தான் நம்மள பண்றான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். இதுக்கப்புறம் இந்த படத்துல நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், நம்ம ஹீரோ இந்த காரை விட்டு லாக்ல இருந்து வெளியில வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா லாக்டு. இந்த படத்துல நான் ஆல்ரெடி முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன், 2 பேரும் என்ன அப்படின்னு கேட்டா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி. அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டா பில் ஸ்கார்ஸ்கார்ட். இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிரபல புகழ்பெற்ற ஒரு படமான இட், நீங்க உங்களுக்கு தெரியும், அதுல நடிச்ச தான் இவர். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி குரோன்னு ஒரு படம் கூட வந்துச்சு, அதுவுமே மிரட்டிருப்பாப்புல. அதுக்கு அடுத்து உலக புகழ்பெற்ற நம்ம ஆண்டனி ஹாப்கின்ஸ், உங்களுக்கு தெரியும், இந்த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ்ல இருந்து தொடர்ந்து இத்தனை வயசுக்கும் செம்மையான ஒரு பெர்ஃபார்மர் அவரு, மிரட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறு சம்பவம். உண்மையிலே சொல்றேன், போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ லாக் ஆனதுக்கு அப்புறம் அவர் பண்ற ஒவ்வொரு செயலும் நமக்கு அப்படியே என்னடா எப்படிதான் வருவேன், அப்படி அப்ப வந்துருவானு சொல்லி நமக்கு ஒரு கியூரியாசிட்டி கிளப்புது. அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லுவேன். 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாய்ஸ் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தனை டார்ச்சர் பண்ண முடியுமா
அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த படம் பாருங்க நீங்க. நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நமக்கே செம கடுப்பாகும். யாருடா அவனை மோன வெளியில வந்தா அப்படின்னா முதல்ல அவனை அடியை போடணும்டா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து செம்ம டார்ச்சர் ஆயிரும். வாய்ஸ் ஓவர்ல மிரட்டிருப்பாப்புல நம்ம ஆண்டனி ஹாப்கின்ஸ். செம்மையா இருக்கும். அது நீங்க வந்து படத்தை பார்த்தாதான் உங்களுக்கு நான் ரிவைல் பண்ண இங்க விரும்பல. அதே மாதிரி என்ன அப்படின்னு கிளைமேக்ஸ்லன்னா வந்து பாத்தீங்கன்னா பில் நடிச்சிருக்கிற விதம் வேற விதமா இருக்கும். அப்படியே அவ்வளவு கேஷுவலா கொண்டு வந்து வேற சம்பவம் பண்ணிருப்பாப்புல கிளைமேக்ஸ்ல மிரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் மூவி. ஒருத்தன் வந்து ஒரு சைக்கோ கிட்ட சிக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல சிக்கிட்டானா அவனை வச்சு செய்யறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த படத்துல வச்சு செஞ்ச சம்பவம் தான் இது. இந்த படம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா எல்லா தரப்பினரும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு நல்ல படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனல்ல இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.